ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போலாம் 20-30 ருபீஸ்க்கே வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. மார்னிங் பசங்க போகும்போதே எனக்கு பிரிஞ்சி சாதம் அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. வீட்லேயே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில், கீ ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்தாலும் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பசங்க வந்து காய் ஒரு சில வீட்டில் சாப்பிட மாட்டாங்கல்ல, எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போடும்போது வந்து அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. மொத்த காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து சாதத்தை உள்ளே ஆட் பண்ணி குக்கரில் விசில் வந்துருச்சுன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு பிரிஞ்சி சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.